வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த சில வாரங்களாக இந்த புதிய கான்ட்ராக்டில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம டைம் ஃப்ரேமை சுருக்கி இருக்கிறோம். ஸோ டைம் ஃப்ரேமை சுருக்கல, சார்ட்டை சுருக்கி இருக்கிறோம். ஆனால் அதே 7 நிமிஷம் சார்ட் தான். இப்போ இந்த சார்ட்டை பார்க்குறப்ப இந்த 182 அப்படின்ற கோடை நம்ம பார்ப்போம். இந்த 182 அப்படின்றது தான் பல முறை நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இந்த கான்ட்ராக்டில் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அது சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் செப்டம்பர் 16ஆம் தேதி எப்போ இதை விட்டு ரொம்ப பிரேக் ஆகி கீழே வந்ததோ அதுலேருந்து சரிவை சந்தித்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 173 வரைக்கும் கீழே வந்திருக்கு. இதுதான் இந்த கான்ட்ராக்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். அதுக்கப்புறமா நேற்று என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஓரளவு அதிகமாக ஓப்பன் ஆகியிருந்தாலும் 178லேருந்து 81 வரைக்கும் போயிருக்கு. 182 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால அதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே விழுந்து 178.4 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்மளுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 182 விட்டு 83க்கு மேலே போனால் மட்டுமே இந்த கான்ட்ராக்டில் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் பையிங்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா அது தொடர்ந்து சரிவையே சந்திக்கும் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்ப்பு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 178 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். 183 மேலே ஒரு க்ளோசிங்காவது வந்தால் மட்டுமே நம்ம பையிங்கை பற்றி இந்த கான்ட்ராக்டில் யோசிக்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.